என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் பயணத்தில் 10 பெருக்கல் 11, 10 பெருக்கல் 12, 10 பெருக்கல் 13, 10 பெருக்கல் 14 மற்றும் 10 பெருக்கல் 15 காண்போம். பெருக்குவன் 10, பெருக்கப்படும் எண் 11 என்பது 15. மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். இது பெருக்குத்தொகை கொடுக்கும். இப்பொழுது 10ஐயும் 11ஐயும் பெருக்குவோம். 10 பெருக்குமேன் 11 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 10ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படும் எண் 11ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்குமேன் 10ஐ இப்படி எடுத்துக்கொள்ளவும் 5 விரல்கள் வைக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் வைக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்கள் எப்படி கணிக்கவும், இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 11. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 110. எனவே 110 10 பெருக்கல் 11 பெருக்கு தொகை. இப்பொழுது 10ஐயும் 12ஐயும் பெருக்குவோம். 10 பெருக்குமேன் 12 பெருக்கப்படும் எண். 10 பெருக்கும் எண்ணை இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், 12 பெருக்கப்படும் எண்ணை வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். 10 பெருக்கும் எண்ணை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்களும் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும், இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 12 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 12. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 120. எனவே 120 10 பெருக்கல் 12 பெருக்கு தொகை. இப்பொழுது 10ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 10 பெருக்குமேன் 13 பெருக்கப்படுவேன். பெருக்குமேன் 10ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படுமேன் 13ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்குமேன் 10ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுவன் 13ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களை புறக்கணிக்கவும், இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட 3 விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. எனவே 130 10 பெருக்கல் 13 பெருக்கு தொகை. இப்பொழுது 10 பெருக்கல் 14 காண்போம். 10 பெருக்குமேன் 14 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 10ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படுமேன் 14ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்குமேன் 10ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 14ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 140. எனவே 140 10 பெருக்கல் 14 பெருக்கு தொகை.
இப்பொழுது 10 பெருக்கல் 15 காண்போம். 10 பெருக்குமேன் 15 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 10 இடது கையில் எடுத்துக்கொள்ளவும், பெருக்கப்படுமேன் 15 வலது கையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்குமேன் 10 எடுத்துக்கொள்ளும் 5 விரல்கள் உரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 15 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் உரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 15இல் 10 விரல்கள் உரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் உரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் உரிக்கப்பட்டு உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 15, ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 150. எனவே 150 10 பெருக்கல் 15 பெருக்கத் தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்து பட்டியல் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 16 10 பெருக்கல் 16, 10 பெருக்கல் 17, 10 பெருக்கல் 18, 10 பெருக்கல் 19 மற்றும் 10 பெருக்கல் 20 காண்போம். நன்றி.